கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை செப்பனியா 3:20. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களை, எல்லாரையும் காட்டிலும் நான் உங்களை புகழ்ச்சியமாக கீர்த்தியமாக வைப்பேன். இது ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம். இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவரை இன்றைக்கி கூடும் அப்படின்றார். நீ நம்பினா, நீ விசுவாசித்தா உன்னை புகழ்ச்சியாக வைக்க என்னால் முடியும். மகளை நீ தான் நம்ப வேண்டும். எப்படி நடக்கும், எப்படி எனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், எப்படி எனக்கு புகழ்ச்சி வரும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உயர்த்த திட்டம் கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து அக்கறை உள்ள தேவன் இன்றைய தினம் சொல்கிறாரு, நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைப்பேன். அதாவது நீ வாடுகிற இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். எங்கே போனாலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை மேன்மை பாராட்டும்படியாக நான் வைப்பேன். உன்னை எல்லாவற்றிலும் உயர்ந்த இடங்களிலே உட்கார வைப்பேன். அதுதான் நான் உனக்கு செய்கிறேன். இன்றைய தினம் நான் உனக்கு செய்கிற நன்மையான காரியங்கள் அதான் இல்லையா. புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா எல்லாரையும் சகல ஜனங்களுக்குள்ளும் உங்கள் இனத்தின் மத்தியிலும் ஜனத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற காலங்கள் தான். அதனால் நம்பிக்கையோட இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபம் நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.